ஹலோ பார்ட்னர்ஸ், நேத்து ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் வந்து 32,000 crores வந்து கட்டல ஜிஎஸ்டியா அப்படிங்கிற மாரி டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது எப்ப ஜிஎஸ்டி லெவல்ல மாட்டுனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017-18ல இருந்து 2021-22 பீரியடுக்குள்ளார ஃபாரின்ல இருக்க இதனோட பிராண்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு சர்வீஸை வாங்கணும் அப்படின்னா, அதாவது சப்ளையர்ட்ட இருந்து இவங்க என்ன சர்வீஸ் வாங்கினாலும் இல்ல பொருட்களா வாங்கினாலும் அதுக்கு வந்து இவங்க தான் ஜிஎஸ்டி கட்டணும். அது கட்டல அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜிஎஸ்டில வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளையர் வந்து நமக்கு வந்து ஒரு சர்வீஸோ ஒரு ப்ராடக்ட்டோ தராங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக நாம தான், அதாவது வாங்குறவங்க தான் ஜிஎஸ்டியை வந்து பே பண்ணும். இந்த பெனால்டி அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட இவங்க இன்ஃபோசிஸோட ஒரு குவார்ட்டரோட ரெவன்யூ அளவுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட லாஸ்ட் குவார்ட்டர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,315 கோடி. இவங்க வந்து அந்த டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,000 crores வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்ஃபோசிஸ் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்களா, நாங்க வந்து எல்லா ஜிஎஸ்டியும் பே பண்ணிட்டோம், எதுவுமே பெண்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்தரா என்ன அப்டேட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இந்த டாக்ஸ் லெவி நியூஸ் வந்து நேத்து வந்துச்சு, அதாவது புதன்கிழமை வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11 ரூபா மைனஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நேற்று மாருதி சுசுகியோட ரிசல்ட் வந்துச்சு. இவங்களோட கன்சால்டட் ரெவன்யூ வந்து 10% அதிகமாகி 33,876 கோடியில இருக்கு. இதுவே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 30,847 கோடியில இருந்துச்சு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 48% அதிகமாகி 3,759 கோடியில இருக்கு. இதுவே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 2,542 கோடியில இருந்துச்சு. இவங்க இந்த குவார்டர்ல ஓவராலா 5,21,868 வெஹிக்கிள்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. 4,98,030 வெஹிக்கிள்ஸை வந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல வந்து இவங்க சேல் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் நேற்று வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பிரைஸ் வந்து 144 ரூபா அதிகமாகி 13,260க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸா இது 133% வந்து அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 7,566 ரூபா அதிகமாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அதானி பவரோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 55% வந்து கம்மியாகி 3,900 கோடியில இருக்கு. இதுவே லாஸ்ட் இயர் சேம் குவார்டர்ல இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8,759 கோடியில இருந்துச்சு. ஆனா இவங்களோட ரெவன்யூ வந்து 36% அதிகமா இருக்கு. இவங்களோட ரெவன்யூ 14,717 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல வந்து 11,005 கோடியில இருந்துச்சு. பவர் டிமாண்ட் வந்து அப்கமிங் இயர்ஸ்ல அதிகமாகும், அதனால இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி மேனேஜ்மெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து ரிசல்ட் வந்து நேற்று வந்துச்சு. இன்னைக்கு 720ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 13 ரூபா கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரீசெண்டா சிப்லா வந்து மே மந்த்ல வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 650% வந்து டிவிடெண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட ரெக்கார்ட் வந்து ஆகஸ்ட் 2 நாளைக்கு. ஸோ இந்த ஷேரை நீங்க வச்சிருந்தீங்கன்னா இங்க இந்த 13 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு சிப்லா பாத்தீங்கன்னா -5 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,538ல இருக்கு. இதுவே லாஸ்ட் 1 இயர்ல 360 rupees அதிகமாகி 1,538 சேம் ரேஞ்சு, அதாவது 30% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 198, கிட்டத்தட்ட 200% வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு உண்டான அப்டேட்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.